யார் இவன்? ராமன் உறவினன் பிரபு. ஆம் பிரபு, இவன் என் உறவினன் தான். அரசவைக்கு நேற்று வந்தான், உங்களை கண்டான். தன் அக்கிரம திட்டத்தை நிறைவேற்ற இன்று பூங்காவிற்கு வந்திருக்கிறான். இந்த சதிகாரனை கை கால்களை கட்டி துங்கபத்திரையில் தூக்கி எறியுங்கள். ராமகிருஷ்ணா, தீயவனை உறவாக கொண்டு திட்டம் போட்டு வந்திருக்கிறாயே, தீங்கு என்ன செய்தார் ராயர்? புலியை புள்ளிமானே துள்ளி விளையாட விட்ட கதைதானா? இக்குறை குற்றம் வேறு யார் செய்திருப்பினும் சிரத்தை கொய்திருப்பார் ராயர். உன்னை கண்டு பொறுத்தார், ஓடி பிழைத்து போ. யார் செய்தாலும் குற்றம் குற்றம்தான். இந்த நன்றி கட்டவனை இழுத்துச் செல்லுங்கள். யானையின் காலால் விடச் செய்யுங்கள். மகாபிரபு, விடைபெற்றுக் கொள்கிறேன் பிரபு. இந்த ஏழை கவிஞன் இறப்பதால் நாட்டுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இருந்தான் இறந்தான் என்று போய்விடும். ஆனால் இயற்கையின் வலுவால் உங்கள் கண்டம் தப்பியதே, அதுவே போதும். மன்னர் வாழ்ந்தால் தென்னகம் வாழும். நீங்கள் நீடூழி வாழ்க. விஜயநகர சாம்ராஜ்யம் தழைத்தோங்குக. எங்களை காப்பாற்றுங்கள். அம்மா, தாத்தா, அவர் குற்றவாளி அல்ல. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்ல போனால் நான் தான் குற்றவாளி. அவர் வீட்டில் இல்லாத போது நான் தான் அந்த துரோகிக்கு இடமளித்து ஆதரவு காட்டினேன். அந்த குற்றத்திற்கு என்னை தண்டிக்க செய்யுங்கள். அவரை விடுவிக்க செய்யுங்கள் தாத்தா. உண்மை எனக்கும் தெரியும் அம்மா. தெரிந்துமா பேசாமல் இருக்கிறீர்கள்? தன்னன் தனிகளாய் தானே தனக்கு துணையாய் நான் தவிக்க போது உங்களுக்கு சம்மதமா? எங்க அப்பாவை காப்பாற்றுங்கள் தாத்தா. அழாதடா கண்ணு, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் நேராது. அழாதம்மா கமலா, நீ அழுவதால் அவனும் அழுக. அமைதியாயிரம்மா, உண்மை என்றும் வெற்றி பெறும். என்னங்க உங்களை புதைக்கிறதுக்கு குழி தோன்றோம், நீங்களும் சேர்ந்து தோன்றீங்க? அவரவர்கள் வீட்டை அவரவர்கள் தானே கட்டிக்கொள்ள வேண்டும். அடடே, சாக போற நேரத்தில் கூட சிரிக்க சிரிக்க பேசுறீங்க. உங்களுக்கு ஆய்ந்த முடிவு. காலமென்னும் கயிற்று நிலை ஆடுகின்ற பம்பரம்தானே மனிதன். நல்லவர்கள் செத்தாலும் வாழ்கிறார்கள், நாட்டிலே, ஏட்டிலே, பேச்சிலே.